தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகின்றோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகின்றோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் அருமையானவர்களே, பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய வழிபாட்டிலே மிக அற்புதமானது ஒரு செய்தியை அழகாக ஆண்டவர் சொல்லுவார். அவருடைய வாழ்விலே நடந்த கனானாய பெண்ணை அவர் சந்தித்த போது நடந்த அற்புதமானது ஒரு நிகழ்வு. அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர், அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீ நினைத்தபடியே உனக்கு நடக்கட்டும் ஆகட்டும் என்கிறாள். அருமையானவர்களே, இன்றைக்கு கோவிட்-19 என்று சொல்லுகிற இந்த கொடுமையான வைரஸினாலே உலகம் முழுவதும் தடுமாறி கொண்டிருக்கிற, ஏன் உலகமே புரட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி இதுதான். நம்புங்கள், நான் இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை நான் தனியே விட்டு போவதில்லை, உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை பெரிது என்றால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருவோம், நலமே பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்ற அந்த மாபெரும் கல்வாரிப்படி கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும்படி தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் மன்னித்து முடிவற்ற வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உமை அன்பு செய்வோருக்கு கட்புலனாக நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்களில் உம்முடைய அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உமை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 1, 6 மற்றும் 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடிங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படாதது கடைபிடித்து தன் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும். என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமது
நமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சுவராக. ஆண்டவரே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார்.
மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பதினைந்தாம் அதிகாரம் 21 28 வரை இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என இயேசுவிடம் வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் பிரியமானவர்களே, கர்வம், தலைக்கனம் இவைகளெல்லாம் தலையை ஆக்கிரமிக்க கடவுளுடைய சன்னிதானத்திலே மிகப்பெரிய உன்னதமான ஒரு பாக்கிய நிலையில் இருந்த, சம்மனசு என்கிற நிலையில் இருந்த லூசிஃபர் கடவுளுக்கு எதிராக கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பெரிய தவறை செய்கின்றார். ஆகவே கடவுளுக்கு எதிராக செய்த அந்த தவறினால் கடவுள் அவனை புறம்பே தள்ளுகிறார். அவனும் நரகத்துக்கு சொந்தக்காரனாகிறான். ஆனால் அவனுடைய அந்த கீழ்ப்படியாமை அடுத்த தவறுக்கு அவனை எடுத்து போகிறது. எப்படியாவது பழிவாங்கணும், எப்படியாவது பழிவாங்கணும். நம்மை அந்த மகிமையான இடத்திலிருந்து துரத்தி அடித்த அந்த கடவுளை எப்படியாவது பழிவாங்கணும். அவனுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு, ஆசையாசையாய் அவர் நேசிக்கிற, ஆசையாசையாய் அவர் அன்பு செய்கிற, தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து உருவாக்கின அந்த பிள்ளைகளை அவருக்கு எதிராக திருப்பனும், நம் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளணும், இந்த நரகத்துக்கு கொண்டு வரணும். அவனுக்கு இருந்த ஒரே வழி அதுதான். அவர் படைத்த, அவர் உயிர் மூச்சை கொடுத்து உருவாக்கிய அவருடைய பிள்ளைகளை, அவருடைய இரத்தத்தை, மாம்சத்தை, உயிர் மூச்சை அவருக்கு எதிராகவே திருப்பனும். எனவேதான் ஆதாம் ஏவாளை லூசிபர் என்ன தவறு செய்தானோ அதே தவறை அவர்களையும் செய்ய வைத்து கடவுளுக்கு எதிராக திருப்பினான். கடவுள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் போனார். ஏனென்றால் அது அவருடைய உடல், அது அவருடைய இரத்தம், அது அவருடைய உயிர் மூச்சு. ஆசையாசையாய் பார்த்து உருவாக்கிய அந்த பிள்ளைகள் தனக்கு எதிராக திரும்பியதால் கடவுள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் போனார். ஆனால் அதோடு பேய் நிற்கவில்லை, தொடர்ந்து தொந்தரவு செய்தார். அவர்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என சொல்லி அந்த சந்ததியையே கடவுளுக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருந்தான். விளைவு, கொத்து கொத்தாய ஆன்மாக்களை
கடவுளுடைய இடத்திலே, சமணர்களுடைய கூட்டத்திலே, புனிதருடைய கூட்டத்திலே இருக்க வேண்டிய அந்த ஆன்மாக்களை கொத்து கொத்தாய் அவன் தன்னுடைய இடத்துக்கு, நரகத்துக்கு, வேதனைக்கு இழுத்து போனான். எப்படி இருக்க முடியும் கடவுளினால்? எப்படியாவது அந்த பிள்ளைகளை காப்பாற்றணுமே, இப்படி கொத்து கொத்தாக கொண்டு போகிறானே. அந்த பிள்ளைகள் அந்த வேதனையிலே, நரக நெருப்பிலே இருந்து துடிப்பதை பார்க்கிற போது கடவுளால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது அந்த ஆன்மாக்களை காப்பாற்ற வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய பிள்ளைகளை மோட்சம் கொண்டு வர வேண்டும். மொய்சன் போன்ற பெரிய மன்னர்களை அனுப்பினார், வீரம் மிகுந்த பிள்ளைகளை அனுப்பினார், எசாயா போன்ற தீர்க்கனை அனுப்பினார், சாலமோன் போன்ற ஞானிகளை அனுப்பினார், யார் யாரையோ அனுப்பி பார்த்தார். விளைவு என்னவோ கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்த்தால் குறைவாகவே இருந்தது. கடைசியாக அவருக்கு இருந்த ஒரே வாய்ப்பு தன்னுடைய திருமகனை, தன்னுடைய ஒரே மகனை இயேசுவை அனுப்புவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் காட் எக்ஸப்ட் டு சென்ட் ஹிஸ் ஒன்லி சன். அந்த ஒரு திருமகனால் மட்டும்தான், அவருடைய திரு ரத்தத்தினால் மட்டும்தான் இந்த மனிதர்களை மீட்க முடியும் என்பதில் தெளிவாக இருந்தார் தந்தை கடவுள். ஆனால் எங்க அனுப்புவது? அவருக்கு ஏற்ற சூழ்நிலை வேண்டுமே. யாரிடம் அனுப்புவது? யாரை நம்பி அனுப்புவது? காலம் காலமாய் காத்திருந்த கடவுளுடைய கண்ணிலை பட்டால் அன்னை மரியா. அந்த பிள்ளையிடம் என்னுடைய மகனை ஒப்படைத்தால் நிச்சயம் என்னுடைய மகனை உருவாக்கி கொடுப்பாள். அந்த மகனுடைய வாழ்வு, அந்த மகனுடைய ரத்தம் நிச்சயமாக எல்லா பிள்ளைகளுக்கும் மோட்சம் தரும், மீட்பு கொடுக்கும், மோட்சம் நிரம்பும் என நிச்சயமாக தந்தை கடவுளுக்கு தெரியும். ஆனால் சம்மதிக்க வைக்க வேண்டுமே, அன்னை மரியாவை சம்மதிக்க வைக்க வேண்டுமே. வள்ளுவ பெருந்தகை அருமையா சொல்லுவார், இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை யார் சரியாக செய்து முடிப்பார்கள் என ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்து அவரிடம் ஒப்புக் கொடுத்தால் அவர் சரியாக செய்து முடிப்பார். எனவே தந்தை கடவுள் பார்த்தார், இந்த அம்மாவிடம் சம்மதம் வாங்கணுமே. பாருங்கள் நிலைமையை. படைத்தவன் படைப்பிடம் கையேந்தி நின்ற ஒரே இடம் மீட்பின் வரலாற்றில் அதுதான். தந்தை கடவுள் தன்னுடைய படைப்பிடம் அன்னை மரியிடம் தன்னுடைய மகளிடம் கையேந்தி நிற்கிறாள். அம்மா, எனக்கு வேறு வழி இல்லை, உன்னை விட்டால் வேறு வழி இல்லை. அவளை சம்மதிக்க வைக்க வேண்டும். தன்னுடைய தலைமை தூதன் கபிரியலை கூப்பிடுகிறார். அப்பா, என்ன செய்வாயோ தெரியாது, எப்படியாவது அந்த பிள்ளையை நீ சம்மதிக்க வைக்க வேண்டும். என்னுடைய மகனை அவளுடைய உள்ளத்திலே ஏற்கனவே வைத்திருக்கிறார், உதிரத்திலே அவள் வைத்துக்கொள்ள அனுமதி நீ பெற்று வர வேண்டும். கபிரியல் தூதன் வந்து அன்னை மரியிடம் அந்த மங்கள வார்த்தையை சொல்லுகிறார். அன்னை மரி முதலிலே சில விளக்கங்களை கேட்டாலும் கடைசியிலே ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். எப்போது ஆம் என ஒத்துக்கொள்ளுகிறார்? அம்மா, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், தூய ஆவியானவர் வருவார், கடவுளுடைய வல்லமை உமீது இருக்கும். விளக்கம் அதுதான், கடவுள் உங்களோடு இருப்பார், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? கடவுள் உங்களோடு இருப்பார். அன்னை மரியா சட்டென ஒத்துக்கொண்டாள். எது எப்படியோ என் கடவுள் என்னோடு இருக்கிற போது everything will be all right. என் கடவுள் என்னோடு இருக்கிற போது நான் ஏன் பயப்படணும்? ஆம், இதோ அடிமை என்றால். பிரியமானவர்களே, மீட்பின் வரலாறு அங்குதான் ஆரம்பிக்கிறது. அன்னை மரியாள் என்கிற அந்த அவள் சொன்ன அந்த ஆம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையிலே அத்தனையும் ஆரம்பிக்கிறது. எத்தனையோ ஆன்மாக்களினுடைய வாழ்வு அங்குதான் ஆரம்பிக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி. இயேசப்பா அன்னை மரியாவினுடைய உதிரத்திலே பிறந்தார். 30 ஆண்டுகள் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் பொது வாழ்வு வாழ்ந்தார். அந்த பொது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு கனானைய பெண்ணை சந்தித்தது. வழியிலே போய்கொண்டிருக்கிறார், கனானைய பெண்ணை சந்திக்கிறார். அந்த அம்மா தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறாள். நியாயமான கோரிக்கை, வல்லமை மிக்க ஒரு மனிதரிடம் வைத்த கோரிக்கை. ஆனால் ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு பதில், அம்மா, என்னுடைய காலம் குறுகியது, 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது. ஆகவே நான் சிதறிப்போன இஸ்ரவேல் பிள்ளைகளிடம் முதலில் போக வேண்டும். தூதர்களும் திருத்தூதர்களும், அம்மா, அவரை தொந்தரவு செய்யாதே, முடிந்தவரை அவளை அடக்க பார்த்தார்கள். ஆனால் அந்த தாயினுடைய தன்னுடைய பிள்ளைக்கு குணம் பெற வேண்டும், சுகம் பெற வைக்க, அந்த பிள்ளை வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த தாயினுடைய அந்த ஆசை பாருங்க. அன்னை ஆண்டவர் இயேசுவை பார்த்தால் அருமையாக சொல்லுவார், ஆண்டவரே, உண்மைதான், உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் உரிமையாளர். மேசையிலே வகை வகையாக வைத்து சாப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு. ஏன் எனக்கு உரிமை இல்லையா?
மேசையிலிருந்து விழக்கூடிய அந்த சிறு துண்டுகளை கூட நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. எப்பா, இந்த நாய்க்குட்டிக்கு உரிமை உண்டு. இயேசுவே, நீங்கள் ஏதோ ஒரு குலத்துக்கோ ஒரு மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கோ சொந்தமானவர் அல்ல. நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் சொந்தமானவர்கள். சாதி மத இனம் மொழி பேதமின்றி நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொந்தமானவர்கள். நீங்கள் எனக்கு சொந்தமப்பா. ஒருவேளை உமக்கு இணையாக மேசையில் உட்கார்ந்து நான் சாப்பிட முடியாமல் போகலாம், ஆனால் சிந்தக்கூடியதை சாப்பிட எனக்கு உரிமை உண்டு. நானும் உங்களுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளை. நீங்கள் எனக்கும் சொந்தம். உங்களுடைய மன்னிப்பில் எனக்கு உரிமை இருக்கிறது, உங்களுடைய இரக்கத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது, உங்களுடைய அன்பில் எனக்கு உரிமை இருக்கிறது, உங்களுடைய ஆசையில் எனக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் கொடுக்கிற புதுமையில் எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கும் உரிமை உண்டு. பாருங்க அந்த பிள்ளையினுடைய நம்பிக்கை. ஆசையாசையாக குறிப்பிட்ட தலைமைச் செயலர் ராயப்பர் கடலின் நடுவிலே மூழ்க போகிற போது அவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் தயங்கினாய்? நம்பிக்கை குறைந்தவனே ஏன் தயங்கினாய்? 3 ஆண்டு காலம் இயேசுவோடு சுற்றி சுற்றி வந்த தலைமைச் செயலனுக்கு கிடைத்த வார்த்தை. ஆனால் இந்த பெண்ணை பார்த்து அத்தனை பேர் முன்னிலையிலும் திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய நம்பிக்கை பெரிது. வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? அந்த மகள் குணமடைந்தார். பிரியமான மகளே, நம்முடைய நம்பிக்கை ஏசப்பாவின் மீது இருக்கிற போது நிச்சயம் எண்ட் ரிசல்ட் வில் பி ஆல்வேஸ் சூப்பர். நம்முடைய கற்பனையிலும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றுதான். எனவே இயேசு என்பவர் ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ அல்லது திருமுழுக்கு பெற்றவர்களுக்கோ ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட 2-3% மக்களுக்கோ சொந்தமானவர் அல்ல. இயேசு என்பவர் எல்லாருக்கும் சொந்தமானவர், அகில உலகத்துக்கும் சொந்தமானவர். ஏன் ஆண்டவனே இல்லை என நம்பாதவனுக்கும் கூட இயேசு சொந்தமானவர். இயேசுனுடைய இரக்கத்திலே, இயேசுனுடைய மன்னிப்பிலே அவர்களுக்கு உரிமை உண்டு. இயேசுனுடைய அன்பை பெற எல்லாருக்கும் உண்டு. சாதி மத இன மொழி வேதம் ஒன்று எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா காலத்திலும் ஏசப்பா பொதுவானவர், சொந்தமானவர். பாருங்க, அற்புதமான வார்த்தை. இந்த கனானாய பெண் ஆண்டவருக்கு அன்றிலிருந்து ஆண்டவருடைய பணியை ஆரம்பிக்கிறது. விசாலமானது. அதனுடைய தொடர்ச்சி மகதலா மரியா, அழகான பெண். கை சொடக்கிலே அத்தனை பேரும் வீழ்ந்து போனார்கள். அரசன் முதல் அமைச்சர் வரை எத்தனைய பேர் அவருடைய உடலுக்காக ஆசைப்பட்டார்கள். பொறாமையும் வந்தது. எப்படியாவது இவளை சிக்க வைக்க வேண்டும், நமக்கு கிடைக்காத இவளை எப்படியாவது நம் 4 பேருக்கு முன்னில் கேவலப்படுத்த வேண்டும். அவளை பிடித்து வந்தார்கள், திட்டமிட்டு பிடித்து வந்தார்கள். ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பது போல அவளையும் பழி வாங்கலாம், இயேசுவையும் பழி வாங்கலாம். கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என சட்டத்தை ஆண்டவர் சொன்னால், இவன் என்ன பாசத்தை பற்றி அன்பை பற்றி பேசுகிறான், உயிர் மீது அக்கறை இல்லை என சொல்லலாம். இல்லை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இவன் சட்டத்தை மதிக்கவில்லை என குற்றம் சாட்டலாம். இவளையும் பழி வாங்கியது மாதிரி இருக்கும், அவனையும் பழி வாங்கியது மாதிரி. பாருங்க எவ்வளவு கிறுக்குத்தனமான முட்டாத்தனமான ஒரு முடிவோடு அந்த பிள்ளைகள் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் மகதலா மரியாவை பார்த்து சொல்லுவார், அம்மா, இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே, உனக்கும் உரிமை உண்டு. இந்த கனானாய பெண் சொன்னால் பாருங்கள், அந்த வார்த்தையை இன்றைக்கு மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமம்மா, உமக்கு உரிமை உண்டு. என்னுடைய இரக்கத்திலே உன்னுடைய பலவீனம் எவ்வளவு பெரியது என்றாலும் கூட, உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரியது என்றாலும் கூட, சுமக்க முடியாத அளவுக்கு உனக்கு இருந்தாலும் கூட, சுமையை நீ சுமந்து கொண்டிருந்தாலும் கூட உனக்கும் உரிமை உண்டு. என்னுடைய அன்பை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய மன்னிப்பை இந்த 2ஆம் வாசகத்தை பவுலடிகள் அருமையாக சொல்லுகிறார். நம்ம அத்தனை பேருக்குமே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறார். மகதலா மரியாவுக்கு அந்த உரிமை உண்டு. உனக்கு என்னுடைய மன்னிப்பை பெற உரிமை உண்டு. உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் நான் பொருட்படுத்துவதே இல்லை. உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை பற்றி நான் பொருட்படுத்துவதே இல்லை. உனக்கும் என்னுடைய மன்னிப்பிலே இரக்கத்திலே உரிமை உண்டு. பாருங்க எந்த அளவுக்கு அங்கல்ல அவருக்கு கொடுத்த வெகுமதி எங்கு கொடுக்கிறார் பாருங்கள். மன்னித்து அவளை உயிரோடு அனுப்பியதில் ஆண்டவர் கொடுத்த வெகுமதி, அதை விட ஒரு பெரிய வெகுமதியை கொடுக்கிறார். வா என்று சொன்னவுடன் வந்த அந்த திருத்தூதர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வெகுமதி, ஆம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அன்னை மரியாவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வெகுமதி, உன்மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என சொல்லி ராயப்பரை சொன்னாரே அவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வெகுமதி இந்த மகதலா மரியாவுக்கு கொடுக்கிறார். அவள்தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அவள்தான் முதல் நற்செய்தியாளர். அவள்தான் வந்து அத்தனை பேருக்கும் சொல்லுகிறாள், இயேசு உயிர்த்து விட்டார். அங்குதான் திருச்சபை ஆரம்பிக்கிறது. இயேசுனுடைய பிறப்பில் அல்ல, இயேசுனுடைய உயிர்ப்பிலிருந்து தான் திருச்சபை ஆரம்பிக்கிறது. அந்த உயிர்ப்பினுடைய நற்செய்தி இந்த உலகத்துக்கே சொன்னவள் யார்? மகதலா மரியா. பிரியமானவர்களே, மீட்பின் வரலாற்றிலே
பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கடவுள் தந்திருக்கிறார். மரியா ஆம் என்றால் ஆண்டவர் இயேசு அவனிக்கு வந்தார். கனானிய பெண் அப்பா எனக்கும் உரிமை உண்டு என்றால் ஏசப்பா அத்தனை பேருக்கும், அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், கடவுளையே நம்பாதவனுக்கும் கூட சொந்தக்காரர். அதனுடைய தொடர்ச்சி மகதலா மரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையை, அவருடைய பாதத்திலே விழுந்த, அவருடைய மன்னிப்பை எதிர்பார்த்த அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையை இயேசு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கொரோனா என்கிற கடுமையான வைரஸ் காலத்தில் இருக்கிறோம். பயப்பட வேண்டியதில்லை. அன்னை மரியாள் நமக்கு சொன்னதுதான். தடுமாற்றம் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். We need not fear. நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு விடுவை கொடுப்பார். ஏனென்றால் கனானிய பெண்ணுடைய வார்த்தை, நமக்கு உரிமை உண்டு, உரிமை உண்டு. ஏசப்பானுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள, ஏசப்பானுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏசப்பானுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஏசப்பானுடைய விடுவை பெற்றுக்கொள்ள நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய குழந்தைகளுக்கு, கனானிய போய் சொன்னாலே எனக்கு மட்டும், என் மகளுக்கும் உண்டு என்று சொன்னாலே நம்முடைய குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் சுகம் பெற, நலம் பெற, சந்தோஷமாய் வாழ உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, மகதலா மரியாவை போல அவருடைய இரக்கத்தையும் பெறுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. நாம் தான் சாட்சிகள், ஏசப்பாவை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சாட்சிகள். நாம் தான் திருச்சபையினுடைய அடித்தூண்கள், நாம் தான் திருச்சபையினுடைய அடிக்கல், நாம் தான் திருச்சபையினுடைய அஸ்திவாரம். தொடர்ந்து இறைவன் அன்னை மரியை போல ஆண்டவரை வரவேற்க, கனானிய பெண்ணை போல சொந்தமாக்கிக் கொள்ள, மகதலா மரியாவை போல ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் இயேசுவை அறிவிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியினாலே கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரிலே மிகவும் அருமையானவர்களே, கடவுளை நம்பிய கன்னி மரியாவுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி விண்ணுக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டால், கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை அவளுக்கு மட்டுமல்ல, இயேசுனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுத்தது, அவருடைய மகளுக்கும் சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. மகதலா மரியாவினுடைய நம்பிக்கை அவளை முதல் நற்செய்தியாளராக்கியது. பிரியமானவர்களே, நம்பிக்கை நலம் தரும். நம்பிக்கையோடு நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் கொடுக்கும்படி ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள் என அழைப்பு விடுக்கும் அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் நீதி வழுவாமல் நேர்மையோடு ஆட்சி புரியவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நீதி வழங்கும் விடுதலையை கண்டு மகிழ்ந்திடும் பணியை வழிநடத்திட ஆண்டவரே மே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இறை மன்றாட்டின் வீடு எனப்படும் உமது இல்லத்தில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது பிரசன்னத்தை, உமது உடனிருப்பை உணர்ந்து உமது விருப்பப்படி வாழ்ந்து உமது மக்களாக நாள்தோறும் நிலைத்து இருந்து உமக்கு சான்று பகர்ந்திட வேண்டிய அருளை பொழிந்திட ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் புறவினத்தாரை புறம் தள்ளிவிடாமல் அவர்களை உமது பரிவிரக்கத்தால் கண்ணோக்கி அவர்களது தேவைகளையும் நிறைவு செய்தது போன்று நாங்கள் எங்களிடையே வளர்த்து கொண்டுள்ள பொருளாதார, சாதிய, இன வேறுபாடுகளை களைந்து அனைவரும் சமமென்று வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில், பங்கில், மருத்துவமனைகளில், இன்னும் சிறப்பாக உலகெங்கும் கொரோனா நோய் தொற்றால்
சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம் அருட்கரத்தால் தொட்டு நலமாக்கி அவர்கள் நன்றியோடு உம்மை போற்றி வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஜெபிக்கின்றோம். பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து ஜெபிக்கின்றோம். என்றாலும் கூட உம்மை நம்பிய அந்த பெண்களுக்கு மீட்பின் வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை கொடுத்தீர். நம்பிய அன்னை மரிக்கு விண்ணக மண்ணக அரசியாக, விண்ணேற்பு தாயாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். நம்பிய கணானாய பெண்ணுக்கு மட்டுமல்ல உம்முடைய இரக்கம், அவளின் பிள்ளைக்கும் சுகம் கொடுத்தீர். நம்பிய மகதலா மரியாவுக்கு முதற் சாட்சி என்கிற மேலான ஒரு பொறுப்பை, மகிமையை தந்தீர். அப்பா, நம்புகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நீர் எங்களுக்கு சொந்தமானவர். உம்முடைய இரக்கம், உங்களுடைய மன்னிப்பு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆசை, கிருபை, சுகம் எங்களுக்கு உண்டு என நம்புகிறோம். அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம். என்றாலும் கூட எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ, எப்போது தர வேண்டும் என ஆசைப்படுகிறீரோ அப்போது அவ்வளவை நிறைவாக எங்களுக்கு கொடுத்தருளும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையா, நம் நன்றி காணிக்கையா. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அருமையான மகளே, இந்த புனித நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக கொடுக்கிற இந்த மாபெரும் கல்வாரி காணிக்கை கடவுளுக்கு ஈட்டதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு மிக்க இறைவா, மாட்சி மிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்களின் எளிய காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான கடவுளே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இந்த இடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி சொல்வது உண்மைகளை தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை இயேசுவினுடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே தூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரின் பெயரால்
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு தந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணிருந்து பணி செய்ய தகுந்த வகையை எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லுகின்றோம். மேலும் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உம்முடைய இந்த திரு அவை அன்பிலே, ஆசியிலே, கிருபையிலே, மன்னிப்பிலே, இரக்கத்திலே, சுகத்திலே நிறைவும் முழுமையும் பெறும்படி பார்த்துக்கொள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம்முடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும். திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் மீது இரக்கமையும். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் தர உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராமைசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் நம்முடைய திரு தூதர்களுக்கு சொன்னீரே. தகப்பனை, பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஏதோ உம்முடைய இந்த குட்டி திரு அவை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் பார்த்து திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைவாக தர திருவுளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஏசப்பாவனுடைய அன்பை ஆசிரை உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர் ஏசப்பா. ஆம் என்று தம் சித்தத்துக்கு அடிபணிந்த அன்னை மரியை விண்ணேற்பு அன்னையாய், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாய், தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய கனானைய பெண்ணினுக்கு சுகத்தை, தன்னுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மகதலா மரியாவுக்கு உயிர்ப்பின் நற்செய்தியாள் என்கிற மகத்துவத்தை தந்து அழகு செய்த உயர்த்திய நம்முடைய நல்ல தகப்பனேசப்பா, இவரின் திருவிருந்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் ரத்தம் நம்மை காத்து முடிவற்றமாக. ஆசை நற்கருணைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கொரோனா காலத்திலே இருக்கின்றோம். நற்கருணை வாங்க முடியாத சூழ்நிலை என்றாலும் கூட ஆசை நற்கருணை என்பதை நம்முடைய திரு அவை நமக்கு அனுமதித்திருக்கிறது. ஆகவே ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்திருப்பதை உணர்ந்து அவரிடம் ஜெபிப்போம். நல்ல தந்தையே, கொரோனா என்கிற ஒரு கொடுமையான ஒரு நோயினால் அகில உலகமும் பாதிக்கப்பட்டு அதனால் நாங்கள் திவ்ய நற்கருணை விருந்திலே பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உம்முடைய திருமகனை ஆசை நன்மையாக இதோ எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். நன்றி தகப்பனை. இயேசப்பா, உங்களுக்கும் நன்றி. எங்களுக்காக பலியான உமக்கு நன்றி ஆண்டவரே.
இந்த கடுமையான சோதனையான நேரத்திலும் கூட இதோ எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த நல்ல நேரத்திலே வந்திருக்கின்றீர்களே, நன்றி ஆண்டவரே. உம்மை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கிறோம் இயேசுப்பாம். விரைவாக எங்களுக்கு ஒரு பூரண சௌக்கியத்தை கொடுத்தருளும். மகதலா மரியாவுக்கு கொடுத்த அதே மன்னிப்பு இரக்கத்தை எங்களுக்கும் தாரும். கனானிய பெண்ணுக்கும் அவருடைய பிள்ளைக்கும் தந்த அதே சுகத்தை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்தருளும். அன்னை மரியாவை போல இதோ நாங்களும் சொல்லுகிறோம், அப்பா உம் சித்தம் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு நடக்கட்டும். தகப்பனே, அன்னைக்கு கொடுத்த அந்த மேலான மகிமையை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்கிற மகிமையை, கனானிய பெண்ணுக்கு கொடுத்த அந்த மேலான மரியாதையை, உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்கின்ற அந்த மரியாதையை, மகத்துவத்தை முதல் நற்செய்தியின் சீடனாக உயிர்ப்பின் நற்செய்தியின் முதல் சிடத்தியாக மகதலா மரியாவை ஏற்படுத்தி மகிமை செலுத்தியது போல, மகிமைப்படுத்தியது போல அப்பா எங்களுக்கும் உதவி செய்யும். இந்த நாட்களிலே எங்களோடு கூட நடந்து வழி நடத்தும். அருள் வரங்களினாலே, ஆசையினாலே, மன்னிப்பினாலே, கிருபையினாலே எங்களை நிரப்பி ஏறலும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு மிக்க இறைவா, இந்த அருள் அடையாளங்களால் இயேசுவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் இயேசுவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறச் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணையாய் நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகளே, உனது நம்பிக்கை பெரிது, நீ நினைத்தபடியே உனக்கு நிகழட்டும். கனானிய பெண்ணுக்கு சொன்ன அதே மகிமையின் வார்த்தைகள் நம்முடையதாகட்டும், அதே அற்புதங்கள் நமக்கும் நிகழட்டும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. குருவே அருள் மலரே, எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு தாயே, இறை மகளே, எழில் வரமே, எங்கள் வழி துணையே, எங்கள் வழி துணையே, அன்புருவே அருள் மலரே, எங்கள் அன்பு தாயே, எங்கள் அன்பு தாயே, இறை மகளே, எழில் வரமே, எங்கள் வழி துணையே, எங்கள் வழி துணையே, உன் பாதம் பணிந்தோம்
உன் அன்பில் நாங்கள் பாதம் பணிந்தோம் உம் அன்பில் நாங்கள் என்னை கொண்டு சேர்ப்பாயிரை திருவடிகள் அன்புருவே அருள் மலரே எங்கள் அன்பு தாயே